அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்பெற்ற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் எது நீதி? இங்கே நீதி என்போம், இரண்டு நீதி, உலக நீதி, பரலோக நீதி. எப்பவுமே பரலோக நீதி தான். இந்த பரலோக நீதி என்பது குறித்து காணும்போது, இப்போ ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். இங்கே ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிக்கிறார். இந்த வார்த்தையை வாசிக்கலாம். 15:6 ஆதியாகமம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் விசுவாசித்தான் என்றால், யாரை விசுவாசித்தான் என்றால் கர்த்தரையே விசுவாசித்தான். அந்த விசுவாசம் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட விசுவாசம் என்றால், தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளையும் ஆபிரகாமை விட்டு விலகி போன பின்னாடியும் அவர் தனக்காக ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலங்களிலும் அந்த கர்த்தரையே தொழுது கொண்டு இருந்தார் தான் ஆபிரகாமுடைய காரியம். மனைவி சாராள் மரிக்கிற வரைக்கும் சரி, அவர் தனியாக தான் வாழ்ந்தார். சரி, இங்கே அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா பார்த்துக்குங்க. எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு விசுவாசம். தன்னை விட்டு எல்லாமே போயாச்சு. அவன் சொந்தம், அவனுக்காக கொடுக்கப்பட்ட பிள்ளை, ரெண்டு பேருமே அவனுடைய விலகி போயாச்சு. ஆனாலும் அவனோட விசுவாசம் யார் மேல இருந்தது என்றால் கர்த்தர் மேல. அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். என்ன நீதி என்றால் பரலோக நீதி, இந்த உலக நீதியோடு அல்ல. இப்ப உலக நீதியாக ஒரு காரியத்தை காண்போம். இந்த அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தரிடத்தில் ஆபிரகாம் சொல்றாரு, எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கீங்க, ஆனா எனக்கு ஒரு பிள்ளை இல்லையேன்னு. அப்போ கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்து இந்த வானத்து நட்சத்திரத்தை எண்ணிப்பாரு, இத மாதிரிதான் உன்னுடைய சந்ததி விளங்கும். அப்படி அவர் அவ்வளவும் தேவன் அவருக்காக கொடுக்கப்பட்ட, இது எப்படி நான் விசுவாசிப்பானா, அங்க அவனை ஒரு உடன்படிக்கை. இங்கே இப்படிப்பட்ட ஆபிரகாம், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அவன் மூலியமாக உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருகும்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் இங்கே ஒரு காரியம், உலகப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா இதை எடுக்கும்போது நீதி அதுதான். இப்போ சாராள் சொல்லுகிறாள், எனக்கு பிள்ளை இல்லாதனால இந்த அடிமை பெண்ணோட நீ சேருன்னு சொல்லிட்டு ஆகாரண்ட அடிமை பிள்ளையோட சேரும்போது அங்கே இஸ்மவேல் என்று அந்த அடிமை பெண்ணுக்கு பிறந்த ஒரு மகன் பிறக்கிறான். ஆனாலும் உலகப்பூர்வமா சொன்ன காரியத்தின்படி பார்த்தோம்னா ஆபிரகாம் செய்தது தவறு. ஏனால் அடிமை பெண் அவனுக்கு மனைவி அல்ல, சாராள் தான். இந்த காரியத்தை செய்த பின்னாடியும் சரி, இப்போ இந்த வார்த்தையை அவர் மீறினார், தேவ வார்த்தைக்கு. இங்கே 17ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. அவன் செய்த காரியம் தேவனுக்கு முன்பாக. அன்று ஆதாம் ஏவாள் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால அவங்க வெளியேற்றப்பட்டாங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படியில. இங்கே கர்த்தர் சொல்கிற எனக்கு முன்பாக உத்தமனாய் இரு. இந்த வார்த்தையில பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கு, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவன உத்தமன். அப்போ ஆபிரகாம்
தேவனுக்கு முன்பாக உத்தமனா இல்லை, எனக்கு முன்பாக உத்தமனா இரு. உலக நீதிப்படி பார்க்கும்போது ஆபிரகாம் உத்தமன் அல்ல. ஆனால் தேவன் அவருடைய நீதியின்படி ஆபிரகாமை மிகவும் நேசித்தார். நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் என்றால் நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? சோதோம் கோமேரா பட்டணத்தை எரிப்பதற்கு முன்பாக அதையும் ஆபிரகாம் இடத்தில் அவர் தெரிவிக்கிறார். எந்த அளவுக்கு அவர் நேசிச்சார். இதுதான் நீதி, பரலோக நீதி. அவன் செய்ததை, எந்த காரியத்தையும் உலகமாக ஒரு நாளும் தேவன் நீதிகரிக்க மாட்டார். அவருடைய நீதி பரலோக நீதி மன்னிப்பது. நம்மளும் அநேகருடைய காரியம் பார்த்தீங்கன்னா இந்த உலக நீதியை கொண்டு போய் அதில் கனெக்ட் பண்ணுவோம். பரலோக நீதியோட அந்த நீதி என்பது வேறு யாரும் இல்லை, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். அதுதான் அவருடைய சாயல். அவரை மாத்திரமே நாம் விசுவாசிக்கும் போது நீதி, பரலோக நீதியின்படியே தான் நம்மை முழுவதுமாக நடத்துவார். அதனால் நம்ம இந்த உலக நீதியை கொண்டு போயிட்டு நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டுட்டு இருந்தோம்னா, பரலோக நீதியின்படி என் தேவன் என்னை மன்னிப்பார்ன்ற ஒரே விசுவாசம். ஆனால் அந்த விசுவாசம் அவர் மீது, நம் இரட்சகராகிய கிறிஸ்து மேலே நம்ம இருக்கும்போது இந்த நீதி நம்மை முழுமையாக தீமையை நன்மையாக்குற தேவன். அந்த தேவனை நாம் விசுவாசிக்கும் போது நம்மிடத்தில் ஒரு தீமையும் கிரியை செய்யாது. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.